ஹலோ, வெல்கம் டு லதாஸ் எம்ப்ராய்டரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து செட்டிநாட்டு ஸ்பெஷல் மசால் பணியாரம். அதுக்கு வந்து முக்கால் அழாக்கு வெள்ளை உளுந்து, அதில் இதே டம்ளரில் ஒரு அழாக்கு பச்சரிசி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, உப்பு. இதெல்லாம் வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டர்லேயோ மிக்சிலையோ மாவாக ஆட்டி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவு தான் இது. இதில் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பணியாரம் வந்து செட்டிநாட்டில் ரொம்ப ஸ்பெஷல். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இது வந்து ஒரு நாள், எல்லா கல்யாண ஃபங்க்ஷன்லேயும் இது ஒரு நாள் வச்சுருவாங்க. மசால் பணியாரம் அப்படின்னு. இது போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது நீங்கள் வந்து கிரைண்டரில் வந்து உளுந்து அரிசி போட்டு ஆட்டும் போதே உப்பும் போட்டு ஆட்டிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பணியாரம் வந்து வெடிக்காது. இல்லாட்டி எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் சில நேரத்தில் வந்து டப்புன்னு எண்ணெய் வந்து தெளிக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் உப்பையும் போட்டு கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பணியாரம் வந்து நல்லா வெடிக்காமல் வரும் உங்களுக்கு. இதுதான் மசால் பணியாரம். இதை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இதுதான் மசால் பணியாரம். டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.